எளியவனுக்கு கடவுள் சக்தியை கொடுப்பான். அந்த சக்தியினால் தலைக்கணம் கொண்டால் அதற்கான ஒரு கதை. காட்டில் படுத்திருந்த சிங்கத்திடம் போய் ஒரு கொசு பேசத் தொடங்கியது. என்னை விட நீ பலசாலி என்று நினைத்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? அது மிகவும் தவறு. உன் வலிமை எப்படிப்பட்டது? பற்களை நர நர என்று கடித்து நகங்களால் பிராண்டுகிறாய். இது எப்படி இருக்கிறது என்றால், ஏழை பெண் தன் கணவனுடன் சண்டையிடுவதைப் போலத்தான் இருக்கிறது. சரி, வா, நாம் இருவரும் சண்டை போட்டு பார்ப்போம் என்றது. உடனே இது ரீங்காரமிட்டு கொண்டு சிங்கத்தின் மீது பறந்து அதன் நாசியிலும் தாடையிலும் கடிக்கத் தொடங்கியது. சிங்கம் கொசுவை விரட்ட தன் நகங்களால் முகத்தை பிராண்டியும் தட்டியும் தோலை கிழித்து கொண்டதில் இரத்தம் வழிந்தோடி களைத்து போய்விட்டது. வெற்றி முழக்கத்தோடு கொசு பறந்து சென்றது. சிறிது நேரத்தில் அந்த கொசு ஒரு சிலந்தி வலையில் சிக்கிக்கொண்டது. சிலந்தி கொசுவின் இரத்தத்தை கொஞ்சம் கொஞ்சமாக உறிஞ்சியது. வலிமை மிகுந்த சிங்கத்தையே வெற்றி கொண்டு, இப்போது ஓர் சிறிய சிலந்தி என்னை வதைத்து கொண்டிருக்கிறதே என்று கொசு வருந்தியது. இறைவன் நினைத்தால் கொசுவை சிங்கத்தை வெல்லச் செய்யவும் முடியும். அதே கொசு தலைக்கணம் கொண்டால் சிலந்தியை கொண்டு அழிக்கவும் முடியும். தலைக்கணம் இல்லாமல் வாழ்வோம். இறைவனின் அருள் என்றும் கிடைக்கும். வாழ்க வளமுடன். நன்றி.